ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி செட்டிநாடு பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டையில் பால் யூஸ் பண்ணாமல் தேங்காய் பால் மட்டுமே யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செய்வாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய 1.5 கப் அளவு துருவன தேங்காய் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 ஏலக்காய். இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இதில் சுடு தண்ணி சேர்த்து தேங்காய் பாலுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக சேர்த்துடக்கூடாது, கை பொறுக்கிற அளவு சூடில் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்த பிறகு இருக்க தேங்காவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் திரும்ப சுடு தண்ணி ஊற்றி 2வது தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இது 2வது தேங்காய் பால். இதே போல் இன்னொரு வாட்டி சுடு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் 3 வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 கப் தேங்காயில் தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1.5 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது பாகு காய்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு. நான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ண பிறகு இதை வடிகட்டி எடுத்து வச்சுடுங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவுக்கு பதிலாக இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அரிசி மாவு சேர்க்குறதா இருந்தால் அதை ஒரு வாட்டி லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்த பிறகு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய், இது கூடவே 1.5 கப் அளவு சுடு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்ததால் மாவு கொஞ்சம் சூடாக இருக்குது. மாவு சூடு கொஞ்சம் ஆறின பிறகு கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் இதில் கை வச்சு பிசைஞ்சிக்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. கொழுக்கட்டை மாவை நல்லா பிசைஞ்ச பிறகு இதை குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. நான் இப்போ குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை பால்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை பால்ஸ் எல்லாம் சேர்த்த பிறகு கரண்டி வச்சு உடனே இதை கிளறி விடாதீங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3 மினிட்ஸ் கழித்து இதை ஒரு வாட்டி இது போல் கிளறி விட்ட பிறகு 5 to 7 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. நம்ம மாவில் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சதால் இந்த பால்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது வெந்துடுச்சான்ட்டு ஒரு வாட்டி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இந்த கொழுக்கட்டைலாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் தண்ணி சேர்த்த பிறகு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்த பிறகு இதை கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக இதில் துருவன தேங்காய் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம செட்டிநாடு பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.